நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஒரே விஷயம், அதுவும் இல்லாமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் அப்புறம் வந்து யூடியூப் இல்லையுமே வந்து அதிகமாக வியூ போன ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதுதான், ரோஸ்பெக்லேருந்து க்ரூஸ் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஃப்ளாஷ்பேக். இப்போ நம்ம பைக்குக்கு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்பெக்லேருந்து க்ரூஸ் கண்ட்ரோல் தான் வாங்கியிருக்கோம். க்ரூஸ் கண்ட்ரோல்னால் எப்படின்னா, இது ஒரு த்ராட்டில் லாக்கர். த்ராட்டில் லாக்கரில் நிறைய வகை இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி த்ராட்டில் லாக்கர் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஸோ அதனால் வாங்கியிருக்கேன். இதுதான் அந்த த்ராட்டில் லாக்கர். இதை நம்மளோட பைக்கில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து அழகாக க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரி நம்ம ஸ்பீடை செட் பண்ணிவிட்டு நம்ம ஓட்டிகிட்டே இருக்கலாம். இது எந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நம்ம திருவி நம்ம ரன்னிங்கில் இருக்கப்போ ட்ரைவில் இருக்கும்போது திருவி இந்த மாதிரி த்ராட்டில் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் அதுவாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். One eternity later. அது இந்த டிவைஸ் தான். இதை நம்ம இப்படி திருப்பி வச்சோம்னா அது வந்து ஒரு த்ராட்டில் லாக்கர் வந்து என்கேஜ் ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா வண்டியிலையுமே வந்து இது வராது, க்ரூஸ் கண்ட்ரோல் வராது, அதுவும் பைக்கில். பட் என் பைக்கில் அந்த ஆப்ஷன் இருக்குது, டிஸ்பிளேயில் அந்த ஆப்ஷன் இருக்குது. பட் வந்து இந்தியாவில் உள்ள வேரியண்ட்டில் வந்து அது அவங்க விடலை. கேடிஎம் வந்து இந்தியாவில் உள்ள வேரியண்ட்டில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் விடலை. பட் வந்து ஃபாரினில் பார்த்தீங்கன்னா இதே இந்த செட்டப் ஸ்டைலில் உள்ள அந்த செட்டப் வந்துடும். இங்கே வந்து அந்த க்ரூஸ் கண்ட்ரோலுக்குள்ள இது வந்து இங்கே வந்துடும். அதோட டிஸ்பிளேல எனக்கு அந்த க்ரூஸ் கண்ட்ரோலோட சிம்பிளும் இருக்குது. ஸோ வந்து இந்த செட்டப்பை மட்டும் மாற்றிடலான்னு பார்த்தேன். ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரெண்டாக வாங்கிட்டு வர சொல்லி மாற்றிடலான்னு பார்த்தேன். பட் வந்து இங்கே கொண்டு வந்தால் வயரிங் அது இதுன்னு நிறையா ப்ராப்ளம் வரும், இங்கே உள்ளவங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியாதுன்னு ஷோரூமில் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வாங்கலை. அதுவே வந்து அப்போவே அந்த டயத்தில் 40,000 கிட்ட வந்துச்சு. ஸோ அதை நான் வாங்கலை. பட் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆல்டர்னேட் தேடுறப்போ இந்த த்ராட்டில் லாக்கர் வந்து நல்லா கிடச்சிச்சு. நிறைய மெத்தடில் கிடச்சிச்சு. எனக்கு சில மெத்தட்லாம் எனக்கு பிடிக்கலை. இது எனக்கு ரொம்ப பார்க்க சூப்பராக நல்லா இருந்துச்சு. இது எப்படின்னா அந்த பிஎம்டபிள்யூவில் வர்ற மாதிரி வரும். இதை நம்ம த்ராட்டில் லாக்கரோட இப்படி திரும்பி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரைஸ் பண்ணி வச்சோம்னா, இப்போ நம்ம எத்தனை ஒரு 80 லப்பமாக க்ரூஸ் பண்ணுற மாதிரி வச்சோம்னா அந்த அதுலேயே நிற்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே அந்த 75 இதுலேயே ஆனால் ரைஸ் ஆகும், த்ராட்டிலில் வந்து ரைஸ் ஆகும். இதை நீங்கள் எல்லாருமே வந்து கேட்குறது வந்து இப்படி இருந்துச்சுன்னா அது சேஃப்டி இல்லை, த்ராட்டில் லாக் ஆகுதுல்ல. இப்போ ஏதாச்சும் ஒரு அனிமல்ஸோ இல்லை வண்டியோ ஏதோ வருது, நீங்கள் சடனாக நிப்பாட்டணும், எப்படி நிப்பாட்டுவீங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. நம்ம இதை பிடிச்சி இப்படி திருவிக்கிட்டுலாம் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம ஆக்சிலேட்டர் அப்படி கையில் வச்சு இப்படின்னு டவுன் த்ராட்டில் பண்ணால் போதும், நம்ம கண்ட்ரோலில் வந்துடும். பிரேக் பிடிச்சிட்டு டவுன் த்ராட்டில் பண்ணிட்டு இது பண்ணிட வேண்டியதுதான். நீங்கள் நார்மலாக அப்படி ஓட்டிகிட்டு இருக்கும் போதே நீங்கள் ஆக்சிலேட்டர்லேருந்து கையெடுக்கணும்னாலும் இப்படி நம்ம எடுக்க மாட்டோம், இப்படி திரும்பி விட்டு தான் எடுப்போம். ஸோ வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. ஆனால் எரிக்கி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம லூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான், கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் லூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். இவ்வளோ தான், சிம்பிள் தான் இந்த யூசேஜ். பட் இதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா ஒரு பயங்கரமான யூஸாக இருக்கும். இந்த த்ராட்டல் ரொம்ப லாங்கில் இந்த மாதிரி 4 வேஸில் போரிங் 4 வேஸில் போய்ட்டு இருக்கும்போது உங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும். ஓகே, மதுரை வந்தாச்சு.